எல்லாருக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் கடன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ கடனை தீர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு ஏதாவது இருக்கா? எந்தெந்த ராசிக்கெல்லாம் சொந்தக்கார்ட்ட வாங்கி கொடுத்துட்டேன் சார், சீட்டு போடுறேன்னு சொல்லிட்டு 10 பேர்ட்ட வாங்கி கொடுத்துட்டேன் சார். காலையில் இருந்துச்சா ரோட்டீனாக அந்த டே வந்து அப்படியே ஸ்கெடியூல் போட்டு அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சொல்லி தசாபுத்தி சரியில்லை சார் அப்படின்னா மேஷராசி யார் நல்லவா யார் கெட்டவான்னு இப்போ தான் சார் தெரியுது. சிம்மராசிக்கு இன்னும் 2.5 வருஷத்துக்கு தெரிஞ்சிடும். மகேஷையர் அஃபீஷியல் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். தினம் தினம் ஒவ்வொரு நல்ல தகவல் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து இந்த வருஷம் 2025 எல்லாருக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் கடன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ கடனை தீர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு ஏதாவது இருக்கா? எந்தெந்த ராசிக்கெல்லாம் கடன் தீரும்? 3 கடன் இருக்குது. ஒன்று காசு பணக்கடன், இன்னொன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கடமை. இந்த கடமையை ஃபஸ்ட்டு நம்ம செய்து கொடுக்கணும், சாதாரண விஷயம் கிடையாது. 3வது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நாம் நம்ம கடன்கள்லாம் முடித்து நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இருக்கிறது. இந்த 3 கடன், பணக்கடன், கடமைங்கிற கடன், எல்லாத்தினுடைய இதையும் முடிச்சுட்டு நமக்கு உண்டான சந்தோஷம், இந்த 3மே பெறக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது? கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஒரு பெரிய நல்ல வாழ்க்கை சார். நிறைய பேர்த்த கவனிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன் சார். கடன் 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 இதெல்லாம் தாண்டிடணும் சார். ஒரு பிஸ்னஸ் பண்ண ஓடலை, வட்டிக்கு மீது வட்டி, வட்டிக்கு மீது அதை வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்குறதுக்குள்ள அப்பா நான் படுற பாடு. மனிதனாக பிறந்தா கடனே வாங்கக்கூடாது. வெளியில் பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவாள்லாம் இருக்கா, அப்படியே பயந்துட்டு பேசாமல் தன்னுடைய அந்த குணத்தையெல்லாம் அப்படியே கட்டுப்படுத்திட்டு யார் பேசினாலும் திருப்பி எதிர்த்து பேசுகிறவா கடனை வாங்கிட்டு படுற பாடு. சொந்தக்கார்ட்ட வாங்கி கொடுத்துட்டேன் சார், சீட்டு போடுறேன்னு சொல்லிட்டு 10 பேர்ட்ட வாங்கி கொடுத்துட்டேன். இன்றைக்கி படுற பாடு எனக்கு தானே தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முதல்ல தீர்க்கணும். இது ஒன்று. அடுத்தது கடமை. கடமை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன கடமை? ஒரு பையனுக்கு அம்மா அப்பாவை நன்னா பார்த்துக்கணும், தங்க அக்கா இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பியை நன்னா வேலைக்கு சேர்த்தணும், தானும் நன்னா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல கல்யாணம் பண்ணி குழந்தைகளோட பேங்க்கில் பேலன்ஸோட சொந்த வீட்டோட சந்தோஷமாக இருக்கணும். இது கடமை. மனைவிக்கு நாம் செய்யக்கூடிய கடமை, கணவருக்கு நாம் செய்யக்கூடிய கடமை, நம்மளால் உருவான குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை, இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய கடமை. இந்த மாதிரி கடமைகள் மற்ற வாழ்க்கையிலே வாங்கிட்டேன் சார், வாழ்ந்துட்டேன், எனக்குன்னு என்ன சார் வாழ்கிறேன்? இந்த கடமைகள்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த கடமையை எடுத்து செய்யக்கூடியவங்க. இந்த 3 விதமான விஷயங்கள் ரொம்ப அந்த கடைசியில் சொன்னது தனக்கென்று வாழ்வது அப்படிங்கிறது நிறைய பேர்ட்ட இல்லை. எங்கே சார்? காலையில் இருந்துச்சா ரோட்டீனாக அந்த டே வந்து அப்படியே ஸ்கெடியூல் போட்டு சுற்றின்னு இருக்கேன் சார். இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட், என்னுடைய கையில் கிடையாது சார் மை லைஃப். பிகாஸ் அதெல்லாம் முந்தி சின்ன வயசில் ஜாலியாக சந்தோஷமாக ஆட்டம் போட்டுன்னு ஓடின்னு இருந்ததெல்லாம். பட் நவ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ ரொம்ப டிஃபிகல்ட். நான் எனக்காக சிரித்து வாழ்ந்து ரொம்ப கம்மி சார். இப்படி சொல்கிறவா மத்தியில் நல்ல யார் நல்ல திருப்தியாக இருக்கிறவா இருக்கா? இந்த மாதிரி 3 விதமான அமைப்பு யாருக்கு 2025 சார்? ஜூன் மாதம் வந்துடுத்தோம். இப்போ போய் இந்த விஷயம் சொன்னால் இன்னும் 6 மாதம் தானே இருக்குது. வித்தின் 6 months சேஞ்ச் ஓவர் ஆகுமா அப்படின்னா, குரு பயிற்சி ஆகிருக்கு, சனி பயிற்சி ஆகிருக்கு, ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்கள்லாம் மாதம் 45 நாளைக்கு ஒருக்கா 60 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகின்னு இருக்கா. இது போதுமே ஒரு நபருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீடு பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குரு வந்து இந்த ஜூன்லேருந்து நெக்ஸ்ட்டு ஜூன் வரைக்கும் இருக்க போகிறார் இல்லையா? சனி பகவான் 2.5 வருஷம் அந்த ராசியில் இருக்க போகிறார். நடுவில் அதிச்சார பயிற்சி, குருவும் சனி பகவானும் ஆவா, அது வேறு, வக்ரம் ஆவா, அது வேறு. அடுத்தது ராகு கேது 1.5 வருஷம் இப்போ இந்த ராசியில் இருக்க போகிறார். ஸோ இதை வச்சு தான் அந்த பலன்கள் வந்து நம்ம சொல்ல போகிறோம். எந்த ராசி கடன்களில் அடைக்கக்கூடியது சூப்பர் டைம், ஜாக் பாட்டான டைம் வந்து யாருக்கு இருக்குன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் மிகப்பெரிய ஜாக் பாட்டான டைம், 100% ஜாக் பாட்டான டைம் இருக்குது.
பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அடுத்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவால் பார்க்கக்கூடிய தனுசு ராசியும் கும்பராசிக்கும் இருக்குது. 7.5 சனி கும்பராசிக்கு இருந்தாலும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் குரு பார்வை இருக்குது இவங்களுக்கு. இட்ஸ் அ குட் டைம். அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சொல்லி தசாபுத்தி சரியில்லை சார் அப்படின்னா இது 40% தான் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அஷ்டமசனி போனதே ஒரு மிகப்பெரிய 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 பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உண்டு. இப்போ தான் புது புது ஐடியா வரும், புது புது சிந்தனைகள்லாம் வரும். அப்படியே பில்டிங்கை பார்த்து இப்படியே ஒரு இடத்த பார்த்து யோசிப்பேன், இந்த இடத்துல பில்டிங் கட்டினா காம்ப்ளெக்ஸ் கட்டினா எப்படி இருக்கும். அப்படியே 4வது நாள் 5ஆம் நாள் அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் பூமி பூஜை போட்டு அப்படி நினச்ச விஷயங்கள்லாம் டப்பு 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 டப்புன்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக கடகராசி இப்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரிஷபம் துலாம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனுசு கும்பம், அப்புறம் கடகம். விரைய குருவாக இருந்தாலும் அது சுபமான வீடு கட்டுறது இடம் வாங்குறது போன்ற விஷயத்துக்காக அவங்க எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சூப்பர் டைம் உங்களுக்கு. இன்னொன்று, கடனை அடைக்கக்கூடிய ராசி எது சார்? கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ராசி எது? கும்பம். கடன்களை அடைச்சிடுவோம். கடமை இப்போ தான் உணர்ந்தேன், நான் யார் நான் என்னங்கிறது இப்போ தான் எனக்கு உணர வச்சுது அப்படின்னா மேஷம். மேஷராசி யார் நல்லவா யார் கெட்டவான்னு இப்போ தான் சார் தெரியுது. சிம்மராசிக்கு இன்னொரு 2.5 வருஷத்துக்கு தெரிஞ்சிடும். ஹூ இஸ் ஹெல்பிங் யூ, ஹூ அவாய்ட் யூ அப்படிங்கிறது தெரியும். இட்ஸ் அ குட் டைம் ஃபார் யூ. நல்ல சிறப்பான டைம். உதவினா ஒருத்தன் வரமாட்டான், விஷயத்துக்கு இப்போ தெரிஞ்சிடும். அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஆக இந்தந்த ராசிகள்லாம் நான் சொன்னது, இவர்கள் கடன்களை அடைப்பா, கடமைகளை சரியாக பார்க்கக்கூடிய அமைப்புகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். தனக்கென்ற ஒரு நிலையை சந்தோஷப்படுத்தி கொள்ள கூடியவர்கள், தனக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொண்டு ஒரு நிம்மதியை வகுத்து கொண்டு ஒரு நேரத்தை வகுத்து கொண்டு, ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படின்னா சிம்மராசிக்காரர். அடுத்தது பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர். தனக்கென்று மற்றவர்கள்லாம் இருக்கட்டும், நமக்குன்னு இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் தான் இவர்கள் இப்போ இருப்பாங்க. இப்படி தான் இந்த 12 ராசி, 12 ராசியில் குரு, சனி பகவான், ராகு, கேது, இது பொதுவான பலன்கள் நம்ம சொன்னது. இப்போ எப்படி ஒருத்தருக்கு சென்னையில் இருந்தவருக்கு ஒரு அற்புதமான லாட்ரி விழுந்திருக்கு பாருங்கள். எதிர்பார்க்காம ஒரு பெரிய அமைப்பு வெளிநாட்டிலிருந்து விழுந்திருக்கு. பெரிய விஷயம். அவர் அப்படியே யோசிக்கிறார், எப்படி விழுந்தது எனக்கே தெரியலையேங்கிறார். அந்த மாதிரி நமக்கு லாட்ரி விழுக வேண்டியதில்லை, நமக்கு அது தடைப்பட்ட ஒரு விஷயம். சூதாட்டத்துக்கு போகக்கூடாது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு வெற்றி, நம் கடன்களை அடைத்து நம்மளுடைய கடமைகளை முடித்து தனக்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். கொண்ட ராசிகளை பற்றி நம்ம பார்த்தோம். இது ஒரு ஜாக்பாட் டைம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டதாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நன்றி, வணக்கம்.